உங்க வண்டியில இன்னும் இந்த பழைய நம்பர் பிளேட் தான் இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹெச்எஸ்ஆர்பியை எல்லா வண்டிக்கும் கட்டாயமாக்கிட்டாங்க, மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. ஹெச்எஸ்ஆர்பினா என்ன, ஹெச்எஸ்ஆர்பி இல்லைன்னா எவ்வளவு ஃபைன் போடுவாங்க நமக்கு, ஹெச்எஸ்ஆர்பினால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹெச்எஸ்ஆர்பினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட். இது வந்து ஒரு அலுமினியம் பிளேட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்டின்னு மேல ப்ளூ கலர்ல எழுதியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோமியம் ஹோலோகிராம். இது வந்து குரோமியம் ஹோலோகிராம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஹெச்எஸ்ஆர்பி பிளேட்டோட செக்யூரிட்டிக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்டிக்கு மேல ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது ஒரு ஹார்ட் ஸ்டாம்ப்டு ஹோலோகிராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் கலர் சில்வர் கலர்ல ஒரு சக்கரா சிம்பிள் தெரியும். நார்மல் நம்பர் பிளேட்ல இந்த மாதிரி குரோமியம் ஹோலோகிராம்லாம் இருக்காது. லைட் இது மேல படும்போது இது பலன்னு ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்கும். இது ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா இதை ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை டேமேஜ் பண்ணாம ரிமூவ் பண்ண முடியாது. இது டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த நம்பர் பிளேட் வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க, அந்த நம்பர் பிளேட் ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம நம்பர் பிளேட்டோட ஒரிஜினாலிட்டி வந்து கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம 500 நோட் இருக்குல்ல, நம்ம 500 நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைனி ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் தான் அந்த 500 நோட் வந்து ஒரிஜினலா இல்லைன்னா ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்பர் பிளேட் ஒரிஜினல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு செக்யூரிட்டி சீல் தான் இந்த குரோமியம் ஹோலோகிராம். ஒவ்வொரு பிளேட்லயும் ஒரு யூனிக்கான 10 டிஜிட் பெர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து லேசர்ல என்கிரேவ் பண்ணிருப்பாங்க. இந்த நம்பர் பிளேட்டை வந்து வண்டியில ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்னாப் லாக்னு ஒரு நியூ டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இது வந்து நார்மல் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ற மாதிரி இல்லாம ஒரு ஸ்பெஷல் லாக்கிங் சிஸ்டமே சொல்லலாம். இது வந்து ரொம்ப செக்யூரான லாக்கை ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது பெர்மனண்டா லாக் ஆயிரும். நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ற மாதிரி இந்த லாக்கால ரிமூவ் பண்ண முடியாது. யாராவது நம்பர் பிளேட்டை திருடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த லாக்கை உடைக்காம நம்ம நம்பர் பிளேட்டை எடுக்க முடியாது. அப்படியே உடைச்சு எடுத்தாலும் இந்த நம்பர் பிளேட்டை வேற வண்டியில ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒன் டைம் யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லாக்கை உடைச்சாதான் நம்பர் பிளேட் எடுக்க முடியும். அப்படியே எடுத்தாலும் வேற வண்டியில ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி தான் டிசைன் இருக்கும். இது வந்து ரோட் சைடில் இருக்கிற ஷாப்லாம் இது பண்ண மாட்டாங்க. இந்த லாக்கு ஹெச்எஸ்ஆர்பி ஆத்தரைசேஷன் சென்டர்ல மட்டும்தான் ஸ்னாப் லாக் கிடைக்கும். இதனால வண்டி திருடு போறது வந்து குறையும். இது வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கோட்டட் ரிவெட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு கன்னை யூஸ் பண்ணி பிளேட்டோட சேர்த்து ஸ்னாப் பண்ணி லாக் பண்ணுவாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா பிளேட்டை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. அப்படியே ரிமூவ் பண்ணாலும் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால வண்டி திருடு போறது வந்து தடுக்கும். டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இந்த நம்பரோட நம்ம என்ஜின் சேஸ் நம்பரும் சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கிறதுனால போலீஸ்னால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இதனால யூனிஃபார்மிட்டி கிடைக்குது. இந்தியாவில் நம்பர் பிளேட் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கு. இந்த நம்பர் பிளேட் எப்படி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்க வண்டியோட அபிஷியல் டீலர் கிட்ட போய் நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா புக் மை ஹெச்எஸ்ஆர்பி அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்மளே அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கே நம்பர் பிளேட் வர வச்சுக்கலாம். இந்த நம்பர் பிளேட் இல்லாம பழைய நம்பர் பிளேட் வச்சு ஓட்டணும் அப்படின்னா ஃபைன் வந்து 5,000 to 10,000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. ஃபைன் கட்ட விரும்பல அப்படின்னா உடனே இந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு பழைய நம்பர் பிளேட்டை ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட்டா மாத்திக்கோங்க. ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட்டோட சேர்த்து நம்ம காரோட விண்ட்ஷீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஸ்டிக்கரும் ஒட்டுவாங்க. இது வந்து ஃபியூவல் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. தூரத்துல இருந்தே போலீஸ் வந்து இது என்ன ஃபியூவல்ல ஓடுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்ன ஃபியூவலுக்கு என்னென்ன கலர்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் அல்லது சிஎன்ஜி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, டீசலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க, இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த கலரை வச்சு தூரத்துல இருந்தே போலீஸ் வந்து இந்த வண்டி இந்த ஃபியூவல்ல தான் ஓடுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த நம்பர் ஓல்டு நம்பர் பிளேட் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நீங்க மாத்திரா இருந்தா சீக்கிரம் ஹெச்எஸ்ஆர்பி புக் மை ஹெச்எஸ்ஆர்பிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நம்பர் பிளேட்டை ஓல்டு நம்பர் பிளேட்டை ஹெச்எஸ்ஆர்பி நம்பர் பிளேட்டா மாத்திக்கங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.